காலை வணக்கம். இன்றைய பதிவானது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அதிமுகவில் சேர உள்ளது. ஒரு சில கட்சிகள் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இன்று நாளை சேர உள்ளது. என்டிஏ அலையன்ஸு, அதான் எடப்பாடி தலைமையில் அதிமுக தலைமையில் என்டிஏ அலையன்ஸு ஒரு சிறப்பான வலுவாக கூட்டணியாக அமைந்துள்ளது. இந்த தடவை வருகின்ற தேர்தல் 2026இல் ஏடிஎம்கே அலையன்ஸில் யார் அதிகமாக வேட்பாளராக நின்று வெற்றி பெறுறாங்களோ அவங்க தான் எதிர்க்கட்சியாக வர முடியும். மு.க.ஸ்டாலினுக்கு இந்த தடவை எதிர்க்கட்சியாக வர வாய்ப்பில்லை. அவர் 25 எம்எல்ஏ ஜெயிப்பது டிஎம்கேவுக்கு ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. ஏனென்றால் எடப்பாடி அவர்கள் நேற்று கூட ஒரு 5 இம்பார்ட்டன்ட் மேனிஃபெஸ்டோ திட்டங்களை அறிவித்துள்ளார். இந்த திட்டங்கள் ஆல்ரெடி 2021 அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் தான். ஏடிஎம்கே சொன்னால் செய்து விடுவார்கள். அதுதான் மக்கள் மத்தியிலே உள்ள ஒரு நம்பிக்கை. கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் ஆண்ட அதிமுக ஜெயலலிதா காலத்திலே சொன்னதெல்லாம் செய்வது தான் சொல்வார்கள். உங்களால் நான் உங்களுக்காகவே நான் என்று பல திட்டங்களை தீட்டி புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் செயல்படுத்தினார். அந்த வழியிலே திரு எடப்பாடியார் அவர்களும் செயல்படுத்துவார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் ஆல்ரெடி இருந்தது, ஏடிஎம்கேல இருந்தது. எம்பி எலெக்ஷனில் ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு பர்சன்டேஜ் வாங்கினாங்க. அவருடைய சன்னை கூட விஜய் பிரபாகர் கொஞ்சம் ஓட்டு தான் தோத்தார். ஆனால் இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேலுடைய கூட்டணி அவங்களுக்கு சரியானதில் அமையாதனால, எதிர்பார்த்தது கிடைக்காதனால இன்றைக்கு ஏடிஎம்கேவில் ஜாயின் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக ஏடிஎம்கேல தேசிய முற்போக்கு கழகம் ஜாயின் பண்ண உள்ளது. டிஎம்கே கூட்டணியில் ஒரு சில கட்சிகளும் ஏடிஎம்கே வர உள்ளது. ஒரு 2-3 நாளில் ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டத்தை எடப்பாடி அவர்கள் அறிவித்துள்ளார். சீட் ஷேரிங் கூட மேக்சிமம் முடிந்துள்ளது. ஏனென்றால் 2026 எடப்பாடி மட்டுமே தனிப்பட்ட கட்சியாக அதிமுக 133 தொகுதிகள் வெற்றி பெற்று தனிப்பெருங்கட்சியாக ஆட்சி அமைக்க உள்ளது. இதுதான் உண்மையான சம்பவம். இப்போது விஜய் அவர்கள் ஒன்றும் இல்லாத நிலைமை ஆக உள்ளார். அவருக்கு கிட்டத்தட்ட இருக்கிற பர்சன்டேஜ் ஓட்டு கூட 8% மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ 6 to 8% வர வாய்ப்பு உள்ளது. அந்த கண்டிஷனில் விஜய் இருக்கின்றார். அவர் பேசுவதும் அவர் செயல்பாடும் யாருக்குமே பிடிக்கவில்லை. அவர் சின்ன ஒரு 5ஆம் கிளாஸ் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறார். இத்துடன் இந்த வீடியோ முடிச்சு விடுகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.